நான் பார்க்க என்ன அசிங்கமாவா இருக்கேன். ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு பூசுற மாதிரி ஆயிட்டேன். அதுக்கு எவ்வளோ ஒருத்தைய பைக்கில் கூட்டு போயிட்டே ஒன்றை நானே. ஐயோ அம்மா, ஏம்மா நான் உன் புடிச்ச இல்லம்மா. கையை கடிச்சு துண்டாக்காம விட மாட்டேன். ஆவு, 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 ஆவு. உங்களுக்கு வாய் தான் வாசப்படி வரையும் போகும். அவளுக்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. பார்க்க சாதாரணமா இருக்காளுக, நம்மளை விட பெரிய ஆளுக மாதிரி அடிக்கிற ஆளுகளே கை தேர்ந்தவளுகளா இருக்காளுக. இவன் அழுதுட்டு கிடக்கா. இவ தான் அடிக்கடி அடி வாங்குவாளே. இவனால நான் போய் அடி வாங்கினேன். இப்போ நீங்களும் அடி வாங்கிட்டீங்க. ஒல்லியா ஒருத்தி இருக்கா மாப்பிள, ஓங்கி ஒரு விடு விட்டா பாருங்க, இவ போய் கூரையில படுத்து கிடக்கா. உடம்பெல்லாம் அடி பாவம் மாப்பிள என் பொண்ணு. அவளுகளை இனி சும்மா விடக்கூடாது. அவளுகளை காலி பண்ணி ஆகணும். என்ன பண்ண சொல்லுங்க. அவளுகளை சும்மாவே விடக்கூடாது. ம், என்ன பண்ணான்னு சொல்லுங்க. அவளுக்கு புடவை வியாபாரம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் நைட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் புடவையெல்லாம் தூக்கிடுங்க. அவளுக்கு இதுதான் சரியான அடியாக இருக்கும். ஆமாங்க, இதுதாங்க அவளுக்கு சரியான அடி. சரி சரி, இன்னைக்கு நைட்டே போகிறேன். புடவைகளை எடுக்க முடியாத சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கொளுத்தி விட்டுருங்க. சரி அத்தை, சரி அத்தை. சரி, நான் போய் அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நைட்டு ஷார்ப்பாக 3 மணிக்கு நுழைஞ்சிடலாம். அப்போ தான் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. கண்ணுகளா, சீக்கிரம் வாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் காலமுக்கி விடுங்க. தூக்கம் வருது, நான் தூங்கிடுவேன். எப்போ பாரு என்னையவே காலமுக்கு சொல்கிறது. நீ தானையும் செல்லம் அவ. பாரு இதே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்துறது. அதுக்குள்ளே அப்பாவும் பொண்ணும் தூங்கியாச்சு. சரி நம்மளும் தூங்க. செல்ல பிள்ளைல அவள் ஏதோ அசத்தியில் தூங்கிட்டா. நீ அப்பாட்ட போய் தூங்கிக்கோ. அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். நீ கொஞ்சம் அந்த பக்கமாக போய் படுத்துக்க. என்ன தங்க நடி. என்னம்மா பண்ணுங்க, எனக்கு அசதியாக இருக்கு, தூக்கமா வருது. அடியே, உன்னை தவிர நானும் யாரையும் மனசுல கூட நினைச்சதில்லை. என்ன போய் பைக்ல அவ கூடயோ போறேன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. உன் காலில் வேணாம் விழுகிறேன், என்ன மன்னிச்சிரு. அட பாவமே, இவ்வளோ பெரிய எரும மாடு மாதிரி இருக்கான். பொண்டாட்டிக்கு இப்படி பயப்படுறியானே. ஏன் இதையுமே நின்று போச்சு. ஐயே, தூக்கத்தில் நடக்கிற வியாதி போல இதுக்கு. புக்கா, நான் எந்த ஸ்கூலுக்கு போனேன்? கொடுமை, குடும்பமே ஒரு மார்க்கமா இருக்கு. இதுங்க கிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டேன் போலயே. இந்த பொம்பளை சேலையை எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே. அந்த பக்கமா போய் பார்ப்போம். கருமமே, ஆண்டவா, என்னை இதுங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றி வெளியே கொண்டு போயிரு. வந்த வழியாவே போயிடுவோம். அம்மா, குடும்பமா இது. தாயே, தெரியாம உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வந்த வழியே போயிடுறேன். தெய்வமே. ஏயா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அழகான பொண்டாட்டி நான் இருக்கிறப்ப நீ எவ்வளோ ஒருத்திய வண்டியில் கூட்டு போவேன்? ஐயோ, என் பொண்டாட்டி வீட்டில் இருக்கா? நான் பார்க்க என்ன அசிங்கமாவா இருக்கேன். ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு பூசுற மாதிரி ஆயிட்டேன். அதுக்கு எவ்வளோ ஒருத்திய பைக்கில் கூட்டு போயிட்டே ஒன்றை நானே. ஐயோ அம்மா, ஏம்மா நான் உன் புடிச்ச இல்லம்மா. கையை கடிச்சு துண்டாக்காம விட மாட்டேன். ஆவு, 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 ஆவு. நான் இல்லை, என் கையை விட்டுரு தாயே. என்ன சத்தம்? பேசாம தூங்குடி வாங்கஜா. இவ்வளோ கலவரம் நடக்குது. எவனுக்காவது ஏதாவது தெரியுதான்னு பாரு. எப்பா, உனக்கு கோயில் தாண்டா கட்டணும். என்ன ஒரு பொறுமைசாலிடா நீ. ஏன் அம்மா, குடும்பமே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏன் பொண்டாட்டி பரவாயில்ல போலடா. பாவம், உன் நிலைமையை நினைச்சதான் பரிதாபமா இருக்கு.